நம்ம தினமும் எழுந்தோடனே காலையில் பார்த்தீங்கன்னா கோழியை போய் பார்ப்போம். ஸோ கோழி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது, தண்ணி இருக்கிற ஃபில்டர் நம்ம எடுத்து வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். அது இல்லாமல் சாப்பாடு வைக்கிற தட்டுலாம் இருக்கும், அதையும் நம்ம எடுத்து வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வைக்கணும். அப்படியே வச்சுனா ஸோ நோய் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையுமே செய்வோம். நம்ம காலைல எழுந்தோடனே அதுக்கப்புறம் சுட தண்ணி தான் நம்ம மெயினாக வந்து கோழி கொடுப்போம். நம்ம எப்பயுமே சுட தண்ணி வந்து நம்ம சுட வைக்கும்போது கோழிக்கு வந்து எந்த சளி பிடிக்க பிரச்சனையும் வராது, எந்த நோயும் வராது, நல்லாவே ஆக்டிவாக இருக்கும். நம்ம சுட தண்ணி தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் கோழிக்கு வந்து நம்ம சாப்பாடு வடிச்சு வச்சுருக்கோம். அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம தீவனம் கொடுக்குறோம், அதை அரிசியும் போடுறோம், எல்லாமே போடுறோம். ஸோ இருந்தாலும் சாப்பாடு கொடுக்கும்போது கோழி கொஞ்சம் நல்லா சாப்பிடும், கடன்னு நல்லா சாப்பிட பிடிக்கும். அதனால் கோழி கொஞ்சம் வளர்ச்சியாக சீக்கிரமாக அடையும். அதனால் நம்ம சாப்பாடு வடித்து நம்ம கொடுக்குறோம். 1 2 நாள் கொடுக்கலாம், இல்லை நம்ம டெய்லியும் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்படி இருக்குன்னு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொடுக்கும்போது நம்ம தீவன செலவு கொஞ்சம் கம்மி பண்ணலாம், தீவனம் கொஞ்சம் நம்ம சேவ் ஆகும். அதனால தான் நம்ம இப்படி கொடுக்குறோம். கோழியும் பாருங்க நல்லா கடன்னு வளர்ந்துருச்சு. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க.